சூப்பர். தலைவர் கலக்கிறாரு, மாஸ் சான்ஸே இல்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னா படத்துல ஏதாவது பெருசா ரிவீல் பண்ணல குட்டியா? இன்டர்வெல் பிளாக் அந்த இது சூப்பரா இருந்தது. கடைசியில அவங்க 3 பேருமா அமீர் கான், உபேந்திரா அந்த தலைவர் வந்தது அது சூப்பரா இருந்துச்சு. செம. சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்கு. ஓகே, ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கு? ஃபைட்லாம் அட்டகாசமா இருக்கு, என்கேஜிங்கா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் எப்படிங்க இருக்கு? சாங் சொல்லவே வேணாம், எல்லாமே ஹிட் இல்ல ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோ பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீனே நல்லா இருக்கு, எதுவுமே போர் அடிக்க சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் சீன்லேயே நல்லா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு? 100%. ஓகே ஓகே, தேங்க் யூ. ஆமா, ரஜினி ரசிகா ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி ரசிகா எல்லாரும் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச உடனே ஸ்லோவா போகுது. அத பத்தி அப்பலாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாரோட கருத்தும் இல்ல. நம்ம நீங்க உங்களுக்கு எப்படி போயிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. படம் அப்படி தெரியலையா? ஃபைட் சீன்லாம் எப்படிங்க இருக்கு? எல்லாமே செமையா இருக்கு. மியூசிக் எந்த குறையும் இல்ல. டெஃபினட்டா பார்க்கலாம். எப்படிங்க இருந்தது? படம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ரஜினி சார் ஆக்டிங்ல எப்படி இருந்தது? ரஜினி சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு ஒரு பர்சனல் ஒப்பீனியன். மற்றபடி ஓகே தான். ஃபைட் சீன்லாம் ஃபைட் சீன் ஆஸ் யூஷுவல் ரஜினி சார்னாலே ஃபைட் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ரஜினி சாரோட படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருந்தது பழைய படங்களை கம்பேர் பண்ணும்போது? ஆக்சுவலாக லாஸ்ட்டாக வேட்டையன் படம் மாதிரி இருந்தது. லைட்டாக ஜெயிலர் படம் அந்த மாதிரி இல்லை, பெருசாக எதிர்பார்க்கல. மற்றபடி ஓகே தான். ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்குங்களா? ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் இல்லையா அது. ஸோ அப் டு 15 to 18 ஏஜ் அபோவ் இருக்கவங்க தான் வரும். மியூசிக்லாம் எப்படி இருந்தது? அணி சொல்லுமா, அணி மாஸ் பண்ணியிருக்காரு. காமெடி சீன்லாம் இருந்துச்சுங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. சாங்ஸ் எப்படி இருந்தது? சாங்ஸ் ஏற்கனவே கேட்ட சாங்ஸ் தான். பிடிச்ச சாங்? பிடிச்ச சாங் தான் சௌபீருக்காக வேணா மோனிகா சொல்லுவேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. இல்லை சார், தலைவருக்காக போய் படம் பார்க்கலாம். தலைவரோட படமாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் படம் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அது ஒன்று தான் வந்து ஃபால்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி ஓரளவுக்கு மியூசிக் பிஜிஎம் மணி சூப்பராக போட்டிருக்காரு. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் சைடு போகும்போது படம் சூப்பராக இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது. லாஸ்ட் 20 minutes அமீர் கான் அவங்களா வரும்போது சூப்பராக இருக்குது படம். காமெடி தலைவரோட அந்த பழைய 80s காமெடி கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ரொம்ப காமெடியும் ரொம்ப ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்கு. பழைய படம் அளவுக்கு வரல. ஜெயிலரோட கொஞ்சம் ஜெயிலர் அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோமோ அந்த இது தலைவரோட அந்த ஸ்டைலு அதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த சிகரெட் போட்டு பிடிக்கிறது, பீடி பிடிக்கிறது அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் ஹீரோயின் ஸ்ருதி ஹாசன் வந்து ஹீரோயின்லாம் கிடையாது. ரஜினியோட அவங்க சத்யராஜோட பொண்ணு மாதிரி தானே, அது சொல்லிட்டாங்க. ஹீரோயின்லாம் கிடையாது. ஒரு சாங் மோனிகா சாங்குக்கு மட்டும்தான் வராங்க, அவ்வளோதான். வேற எதுக்கு சாங்ஸ் வந்து 2-3 சாங்ஸ் இருந்துச்சு. மோனிகா ஒன்று, அப்புறம் இன்னொரு சாங் இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. சாங் வந்து பிஜிஎம் நல்லா போட்டிருக்காரு. அப்புறம் அந்த பவர் ஹவுஸ் சாங் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வைலன்ஸ் பெருசாக ஒன்றும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அண்டர் 18 பார்க்கக்கூடாது தான். பட் ஜென்ரலாக ஃபேமிலி இப்போ கப்பல்ஸ் அவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா பார்க்கலாம் மூவி. அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நிறைய. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி நல்லா பண்ணியிருக்கலாம். நல்லா இருக்கு படம், இப்போ ஓகே தான். நல்லா பாரு. ஃபைட் சீன்லாம் எப்படி இருந்தது? ஃபைட் சீன் அந்த மேன்ஷன் ஃபைட் சீன் ரொம்ப பிடிக்கும். சினிமாட்டோகிராஃபி அது வந்து கிரீஷ் கங்காதரன் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். நல்லா ஒர்க் பண்ணி சிங்கிள் ஷாட் நிறைய தலைவர் வந்து இவ்வளோ இதுவாக இருக்காங்க. ஒரு தகுதி ஃபேன் நிறைய தலைவருக்கு இதுவாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்கான். பட் டைமிங் இல்லை, அதனால பண்ணியிருக்காங்க. நல்லா பிடிச்ச டைம்ல நல்லா பண்ணியிருக்காரு. லோகேஷ் ஒர்க் பண்ணியிருக்காரு. காமெடி சீன்லாம் இருந்துச்சுங்களா? காமெடி சீன் ஸ்பெசிஃபிக்காக நம்மளை எதிர்பார்த்து போலே. நம்ம இது ஃபுல்லாக ஏ ஃபிலிம், வயலன்ஸான ஃபிலிம் தானே ஃபர்ஸ்ட் பேசியிருந்தாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்கு. ஓகே, எத்தனை டைம் பார்க்கலாம்? சினிமா பிடிச்சவங்க எத்தனை தடவை பார்க்கலாம். ரஜினி ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. இப்போ சில பேர் ஸ்லோவா இருக்குன்றாங்க, இப்பதான் பார்த்து ஸ்லோவா இருக்குன்றாங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல, ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் போகுது. எங்கேயும் ஸ்லோவான மாதிரி தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சா? ஸ்டோரி பிடிச்சிருக்கு. கிளைமேக்ஸோட ரஜினியோட 30 years பேக் ஃபிளாஷ்பேக் காட்டியிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஹெச்லாம் எந்த ஒரு மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? சாங்ஸ் நல்லா இருக்கு. பிடிச்ச சாங் சிட்டுக்கு லைக் நல்லா இருக்கு. பவரஸ் எதிர்பார்த்து வந்தேன், அது கொஞ்சம் கிளிப்பிங் தான் கொடுத்துருந்தாங்க, ஃபுல் சாங் இல்லை. ஓகே ஓகே, ஃபேமிலியோட பார்க்குற படங்களா? அது ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ஏ ஃபிலிம் கொடுத்தாங்க தெரியல. நிறைய ஃபேமிலிஸ் வர மாட்டாங்க, சில்ட்ரன்ஸை கூட்டு வர முடியாதுல்ல. ஸோ எல்லாம் ஓடிடி தான் வெயிட் பண்ணுவாங்க. சரி சரிங்களா, ஓகேங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் தலைவர் விஜய் அண்ணா ஃபேன் தான். இருந்தாலும் தலைவர் படத்துக்காண்டி பார்க்கணுன்னு வந்திருக்கோம். டிக்கெட் எதிர்பார்த்தோம், கிடைக்கணும் வேண்டுறோம். பட் தலைவர் படம் நல்லா ஹிட் ஆகணும். தளபதி விஜய் அண்ணா கோஸ் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். தலைவர் கூலி படத்தில்
பாட்டு அனிருத் மியூசிக் வேற அடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எல்சியூ படம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் லோகேஷ் சொன்னாலே எல்சியூ தான். படம் வேற லெவலில் இருக்கும். ஏன்னா ஒரு அரங்கம் மதிரட்டுமே விசிற பறக்கட்டுமேன்றாரு. தலைவர் வந்து எப்பயுமே வேற லெவலில் நடிப்பார், பயங்கரமா இருக்கும். அதனால நாங்கள் தலைவர் ஃபேனாக இருந்தாலும் தளபதி ஃபேனாக தலைவருக்கு நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். படம் எப்படிங்க? ஜெயிலர் மாதிரி இல்ல, ஆனா ட்விஸ்ட் தான் செமையா இருக்கு. ஆமா, அந்த கேரளா ஆட்ல ஒருத்தர் இருக்காரு சோபினா, அவர்தான் சூப்பரா இருக்கு உண்மையாலே. நாகார்ஜுனா கட்டி விட்டாரு நாகார்ஜுனா. ஃபைட் சீன்லாம் எப்படிங்க? அதெல்லாம் பக்கா அன்பறிவு வச்சு செஞ்சுட்டாங்க. ஓகே. பழைய படத்தை ரஜினி சாரோட பழைய படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருந்துச்சு? ரஜினி நடிச்சாலே பெஸ்ட் தாங்க. ஓகே ஓகே. பெஸ்ட் இல்லாம இல்ல, எல்லாமே பெஸ்ட் தான். மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. சாங் பிடிச்ச சாங் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த மோனிகா போட்டு வச்சிருக்கலாம், வேற எதுவும் இல்ல. படம் எப்படிங்க? ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். தேர் இஸ் நோ வே டு சே. ஃபைட் வார்த்தைகள் இல்ல. ஃபைட்னா எப்படின்னா அவரோட ஆக்ஷன், ஒவ்வொரு ஆக்ஷனுமே அந்த ஃபைட்டுக்கு போகுது. அவரோட ஆக்ஷனை வந்து மியூசிக் போகுது. அவர்னாலே எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். ஓகே. அவர் பண்ணாதான் எதுவுமே ஏற்று பார்த்தீங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். அதெல்லாம் இந்த ஒரு நல்லா இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சுங்களா படம்? ரஜினி ரசிகரா நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஒரு 80% நல்லா தான் இருந்தது. ஓகே, எனக்கு ஒன்றும் தெரியாது. இதோட ரஜினி ரசிகர் இல்லாமல் ஒருத்தர் வந்து பார்த்தாருன்னா அவர் எனக்கு பிடிச்சிருக்காங்க. இன்னும் கூட சொல்கிறாங்க லாங் டியூரேஷன் 3 மணி நேரம் 4 இல்லை 5 மணி நேரம் ஸ்க்ரீனில் தலைவர் காமிச்சிருந்தாலும் பார்த்துட்டே இருப்பேன். இப்போ ரஜினி சாரோட பழைய படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருந்துச்சு? அவரை நாங்கள் வருஷத்துக்கு வருஷம் அடுத்தடுத்து பார்க்கும்போது ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் நல்லா இருக்காரு. ஆனால் கொஞ்சம் நாங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அந்த பாட்ஸா நம்மளை அந்த மாதிரி எதிர்பார்த்து வரும்போது கொஞ்சம் இது அதில் கொஞ்சம் கம்மி தான். ஆமாம், கொஞ்சம் இல்லை அது ரசிகரா நாங்கள்லாம் ஒரு ரஜினி ரசிகரா எதிர்பார்த்து வந்த அளவுக்கு வெரி எடுத்திருக்க கதைக்கோ இல்லை அவரோட ஆக்ஷனுக்கோ மியூசிக்கோ எந்த மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துங்களா? செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு? இல்லை, அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது எங்களுக்கான. அவரோட இந்த இன்ட்ராக்ஷனு அவர் கொஞ்சம் அந்த கொஞ்சம் வேறு லெவலில் நாங்கள் எதிர்பார்த்தோம். இருந்தாலும் ஓகே, ரஜினி படத்தை வந்து நாங்கள் எப்பவுமே ஒரு திருவிழா மாதிரி இது பண்ணுறதுனால ரசிகராக தான் சொல்லுவோம். ரசிகராக எனக்கு அவர் வந்து இந்த மாதிரி ரோல் எடுத்து பண்ணுறதுக்கு இருக்கு வேறு யாருமே பண்ண முடியாது. அவர் பண்ணாமல் தான் மக்கள் ஏற்றுக்க முடியும். லோகேஷ் கனகராஜெலாம் இன்னும் அவரோட பையன் டைரக்ட் பண்ணால் கூட அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு பேசும் அதை ஏற்று மக்கள் ஏற்றுவது அவர் மட்டும் தான் ஏற்று. ஓகே ஓகே, தேங்க்யூ. படம் பார்த்துட்டீங்களா? இன்னும் பார்க்கணும். டிக்கெட்டு தான் வந்தேன், கடைசி டிக்கெட் கிடைக்காம. எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலை 8 மணிக்கு வந்தேன். ரஜினி சார்கோஸ் தான் வந்தேன். தலைவன் அனிருத் வேற மியூசிக் போட்டிருக்காரு வேற லெவலா. ஸோ நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியே ஃபுல்லாக இருக்குது. இல்லை சீதா பார்க்கலாம் வந்தால் கடைசி டிக்கெட் கிடைக்கல, ஹவுஸ்ஃபுல்ட்டாங்க. எந்த ஷோக்கும் கிடைக்கலீங்களா? இன்னைக்கு ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல்ட்டாங்க. ஆனால் நாளைக்கு திருப்பி தலைவருக்கோசம் நான் வந்து பார்ப்பேன் இந்த படத்தை. 3 வாட்டி 4 வாட்டியே பார்ப்பேன் நான் தலைவருக்காக. ரஜினி ஃபேனுங்களா? தளபதி ஃபேன் தான், பட் ரஜினி சார் பிடிக்கும். ஓகே ஓகே.